உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு பிறந்த குழந்தை இந்த வீட்லயே இருந்திருக்கு. அத நான் தூக்குனது கூட இல்லையே. இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களேடா. மா, இவ்வளவு நாள் நீங்க அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. ஏண்டி நீயா இப்படி பண்ண? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீ ஏன் இந்திரா தானே? என் தங்கச்சி இந்திரா தானே? சொல்லுடி. அக்கா நான் வேணும்னு பண்ணலக்கா. அக்கா நான் சத்தியமா சொல்லணும் தான்க்கா நினைச்சேன். ஆனா உடம்புக்கு ஆகாதுன்னு தான்க்கா நான் சொல்லாம விட்டு. அக்கா நிஜமா நான் நம்புக்கா. நம்புற மாதிரி சொல்லு. நான் எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டேன். சொல்லுடி. உன்கிட்ட இது ஏன் குழந்தை தானான்னு எத்தனை தடவை கேட்டேன். அக்கா குழந்தைக்கு கண்ணுக்கே தெரியாத எதிரிங்களா இருந்தாங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு சொல்லலாம் தான்க்கா நான் சொல்லாம இருந்தேன். ஓ, அதான் இப்ப சொன்னியா? என் கையிலேயே என் தங்கம் இருந்துச்சேடி. அப்பவே சொல்லாம யார்கிட்டயும் பறி கொடுத்துட்டு கதறிட்டு இருக்கிறப்போ இப்ப சொல்றியா? இல்ல பாவி பாவி. இல்லக்கா, நீதான் முக்கியம். என் தங்கச்சி சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேனே. என்கிட்டயே என் குழந்தைய மறைச்சிட்டல. என்கிட்டயே மறைச்சிட்டல. நிஜமா இல்லக்கா. இந்த வீட்ல எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம்னு சொன்னாங்க. இதோ எனக்கு தாலி கட்டின புருஷன் கூட என்ன கொண்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல சேர்க்கறேன்னு சொன்னாரு. ஏன்டி சொல்லல அப்பலாம்? ஏன் சொல்லல? சொல்லுடி. நீ குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னதுக்காக சொன்னாங்கல்ல. நான் என் குழந்தை உயிரோட இருக்குன்னு சொன்னதுக்கு எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம்னு சொன்னாங்கல்ல. இதோ இந்த பேப்பர்லாம் வச்சு கலெக்டருக்கு படிச்ச புத்திசாலி எங்க நீ கண்டுபிடிச்ச? இதெல்லாம் வச்சு நீ கண்டுபிடிச்சது தானே நான் சொன்னேன். என் குழந்தை சாகல சாகலன்னு நான் எத்தனை தடவை கதறி அழுதிருப்பேன். இவங்க எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி டாக்டரை கூட்டிட்டு வந்தாங்கல்ல. அப்ப கூட உனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணல. என்ன மன்னிச்சிருக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு என்ன நீ சொன்ன தானடி இத்தனை நாளா நம்பின. இப்ப என்னையே நீ பைத்தியக்காரியா நினைச்சிட்டல. ஏண்டி போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன? ஏண்டி என்னைய குழந்தை பிரிச்ச? ஏன் பிரிச்ச? ஏன் பிரிச்ச? கவ்யா, ஒண்ணு இல்ல. இந்த கதிர் குடுங்கம்மா. அக்கா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. நான் உன் நல்லதுக்காக தான்க்கா பண்ணேன். ஐயோ உனக்கு புரியலக்கா. ப்ளீஸ்க்கா. ஏய் அக்கா போதும். நீ உங்க அக்கா மேல உண்மையான பாசம் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். அதுவும் பொய் ஆயிடுச்சுல. அத்தை தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க அத்தை. இல்ல இந்திரா, இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்ல. காவியா என் மருமக உயிர் போற நிலைமையில கூட என் குடும்பத்துக்கு வாரிசு தந்துட்டு போகணும்னு நினைச்ச இவள நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ ஒண்ணு மட்டும் செய் போதும். நீ கலெக்டரா போவியோ இல்ல இந்த வீட்டு மருமகளா போவியோ எனக்கு தெரியாது. இந்த வீட்டுக்கு என் பேர குழந்தை உயிரோட வரணும். அந்த குழந்தை மேல ஒரு தூசி கூட படாம இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும். கௌதம், அது நம்ம வீட்டு வாரிசு. நம்ம குடும்பத்துக்கு அத மறுபடியும் உயிரோட கூட்டிட்டு வர்றது உன் கடமை. நீங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தையோட இந்த வீட்டுக்குள்ள வரதுன்னா வாங்க, இல்லனா அம்மா அக்கான்னு நீங்க ரெண்டு பேரும் எங்க மூஞ்சிலேயே முழிக்க கூடாது.
அக்கா, இந்நேரம் கூட்டிட்டு போன குழந்தை எத்தனை கை மாறுச்சோ, எங்க போச்சோ. குழந்தை கிடைக்கிறது இனிமே கஷ்டம்தான்க்கா. அத்தை, என் குழந்தை. காவியா, ஒண்ணும் ஆகாது, நீ அழாத. அத்தை, இன்னைக்கு சூழ்நிலையில நான் சொல்ற எதையுமே யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. என் அக்காவே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி? பரவாயில்ல, எனக்கும் நம்ம குழந்தைய காப்பாத்துறது தான் இப்ப முக்கியம். நானும் கௌதமும் இனி குழந்தையோட தான் இந்த வீட்டுக்குள்ள வருவோம். இந்திரா, வா. அப்பப்பா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குதேக்கா. அம்மா, எனக்கும் இந்திரா கௌதம் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லம்மா. என்னோட குழந்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எப்படிம்மா இங்க இருக்க முடியும்? நானும் போய் தேடி குழந்தையை காப்பாத்தி கூட்டு வந்துடுறேம்மா. சரிடா, நீயும் போய் தேடு. என் பேர குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்தா போதும். போ. காவியா, நீ பயப்படாத. என்னை இந்த டைம்லயாச்சும் நம்பு. உனக்கு தான் நான் நல்ல புருஷனா இல்ல, ஆனா நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் காவியா. என் உயிரை கொடுத்தாச்சும் அந்த குழந்தையை காப்பாத்தி நிச்சயம் கூட்டு வருவேன். எதுக்கும் பயப்படாம நீ இரு. மா, பாத்துக்கோங்கம்மா. சரிடா, நீ போயிட்டு வா. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், எப்படியாவது என் பேர குழந்தை நம்ம வீட்டுக்கு வரணும். இந்திரா, என்ன இந்திரா இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ கொஞ்சம் ரிலாக்ஸா வா இந்திரா. இந்திரா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்ப என்ன செய்யறது? கௌதம், நான் என்ன கௌதம் பண்ணேன்? அக்கா நல்லதுக்காக தானே நான் இதெல்லாமே பண்ணேன். ஆனா அக்கா என்ன எப்படி பேசிட்டா பாத்தியா? நீயே சொல்லு, காவியா நீ நிலைமையில நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அதுக்காக என்னையே சந்தேகப்படுவாளா? நீயே அவங்க கிட்ட உண்மையை மறைச்சிட்டங்கிறதா அவங்களுக்கு கோபம். எங்க அம்மா என்னை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? சாமியார் வந்துட்டு போனதுல இருந்து என்ன கூப்பிட்டு, இந்திராக்கும் உனக்கும் ஏதோ தெரியும், என்னன்னு ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டாங்க. ஆமா இந்திரா, ஆனா நான் உண்மையை மறைச்சிட்டேன். இப்ப அவங்களை ஏமாத்திட்டோன்னு நினைக்கிறாங்களே தவிர அது அவங்க நல்லதுக்கு தானே அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.